இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். உலக விமான போக்குவரத்து துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் சார்பில் 81வது ஆண்டு விழா கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா சிவில் விமான போக்குவரத்து துறையில் வியக்கத்தக்க அளவில் முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஆண்டுக்கு 240 மில்லியன் பயணிகள் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பயணம் செய்கிறார்கள் எனவும், இந்த எண்ணிக்கை 2030ஆம் ஆண்டிற்குள் ஆண்டுக்கு 500 மில்லியன் பயணிகளாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை $4 பில்லியன் MRO மையமாக மாற்றுவதே எங்கள் இலக்கு எனவும் உறுதிபட கூறினார். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் சாண்டியாகோ பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் உறவு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருதரப்பு உறவை மேம்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். முதல் முறையாக இந்தியா வந்துள்ள அவரை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மல்டா நேரில் சந்தித்து வரவேற்றார். அவருக்கு பாலம் விமானப்படை தளத்தில் பாரம்பரிய முறைப்படி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் பராகுவேயும் ஒற்றுமையாக நிற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் சாண்டியாகோ அவரை வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி, உங்கள் வருகையை உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்கது எனவும், இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளை உருவாக்குவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை காட்டுவதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் பராகுவேயும் ஒன்றுபட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, உங்கள் வருகை எங்கள் உறவுகளில் நம்பிக்கை, வர்த்தகம் மற்றும் நெருக்கமான ஒத்துழைப்பின் தூண்களுக்கு புதிய பலத்தை சேர்க்கும் என தான் நம்புவதாக தெரிவித்தார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பராகுவே அதிபர் சாண்டியாகோவை வரவேற்றார். இதன் பின்னர் சாண்டியாகோவுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் சிறப்பான முறையில் விருந்து வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய திரௌபதி முர்மு, இது ஒரு வரலாற்று தருணம் எனவும், 1961ஆம் ஆண்டு நம்முடைய 2 நாடுகளுக்கும் இடையே தூதரக அளவிலான உறவுகள் ஏற்பட்டதில் இருந்து நம்முடைய 2 நாடுகளும் பரஸ்பர நம்பிக்கை, ஜனநாயக மதிப்புகள் அடிப்படையில் இனிய மற்றும் நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்தார். சென்னையில் 120 மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 5 பணிமனைகளில் இருந்து 625 மின்சார பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் வியாசர்பாடி பணிமனையில் இருந்து 120 பேருந்துகள் இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்து சேவைகளை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 505 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநகர போக்குவரத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழா போல் முத்திரை பதித்த பொதுக்குழு நடைபெற்றதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், பொதுக்குழுவா கழக மாநாடா என வியக்கும் வகையில் நடந்தேறி இருக்கிறது மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு என பெருமிதம் தெரிவித்துள்ளார். கலைஞர் 102ஐ செம்மொழி நாள் என கொண்டாடி மகிழ்ந்து ஓரணியில் தமிழ்நாடு என கழகத்தின் வலிமையை பன்மடங்காக்குவோம் எனப்பட குறிப்பிட்டுள்ள அவர், தொடர்ச்சியான பயணங்களில் உங்களை சந்திப்பேன், களம் 2026 மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சியை தொடர்வோம் என பதிவிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடம் மற்றும் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் செம்மொழி நாளாக இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் செம்மொழி நாள் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதிமுகவை மக்கள் ஆதரவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தி 7வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க பாடுபட வேண்டும் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், திமுக பொதுக்குழு வெற்றிகரமாக நடந்ததாக கூறியுள்ளார்.
மேலும் தாம் ரோட் ஷோ செல்லும் போது பந்தல்குடி பகுதியில் தனது பார்வைக்கப்படாதபடி கால்வாயை துணியை கட்டி மறைத்திருப்பது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் உடனே நேரில் பார்வையிட்டு தூய்மை பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களில் இருந்து மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல, இது திராவிட மாடல் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியும் நேர கட்டுப்பாடு விதித்தும் அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் வழக்கு செய்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சென்னை பூவிருந்தவள்ளி பரந்தூர் வரையிலான மெட்ரோ வழித்தட திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பரந்தூர் புதிய விமான நிலையம், திருமழிசை பேருந்து நிலையம் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பூவிருந்தவள்ளி சுங்குவார் சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ உயர் மேம்பாலம் அமையவுள்ளது. பூவிருந்தவள்ளி முதல் பரந்தூர் வரை 52.94 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ வழித்தடம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்கள் தவிக்கும் கொடூர ஆட்சியை மறைக்க மத்திய அரசை கண்டித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரலாறு காணாத ஊழல் செய்ததால் இடி சோதனையை கண்டு அஞ்சும் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேச தகுதி இல்லை என சாடினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியால் அச்சத்தில் உறைந்துள்ள திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சம்மட்டை அடி கொடுப்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். தண்ணீருக்கு கிடைக்கும் விலை கூட பாலுக்கு கிடைப்பதில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் பால் பண்ணை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் என்ற அளவினை விரைவில் ஆவின் எட்டும் என நம்பிக்கை தெரிவித்தார். உயர்கல்வியில் தேசிய அளவை விட தமிழ்நாட்டின் சதவீதம் அதிகரித்திருக்கிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், உயர்கல்வியில் AI மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை தந்திருக்கிறது என தெரிவித்தார். காவல் உதவி ஆய்வாளர் லத்தியால் தாக்கியதில் படுகாயமடைந்தவருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை அளித்துள்ளது. கோவையில் நகைக்கடையில் பணியாற்றி வரும் சர்தார் அலி கடந்த 2019ஆம் ஆண்டு தன் நண்பர்களுடன் வாகனத்தில் சென்றபோது போலீசார் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். ஆனால் சர்தார் அலி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதால் காவல் உதவி ஆய்வாளர் சம்பந்தம் என்பவர் சர்தார் அலியை லத்தியால் தாக்கியுள்ளார். இதுகுறித்து அளித்த புகாரில் மாநில மனித உரிமை ஆணையம் சம்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை அளித்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சிலிண்டர் வெடித்ததில் 5 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. பேரணாம்பட்டு பகுதியில் பொன்னரசன் என்பவருக்கு சொந்தமான கூரை வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது வீட்டில் இருந்து சிலிண்டர் வெடித்து தீ பரவியது. இந்த விபத்தில் அருகில் இருந்த 5 வீடுகளும் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் மறைத்து வைத்திருந்த 3 பேரை கைது செய்த போலீசார் எடை இயந்திரம், 3 ஐபோன்கள் மற்றும் 1 காரை பறிமுதல் செய்தனர். சென்னையில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தனிப்படை போலீசார் மணப்பாக்கம் பாலம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது காருடன் சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 நபர்களை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் சோதனை செய்தபோது மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நந்தம்பாக்கத்தை சேர்ந்த பிரசாந்த், சஞ்சய், யோகேஷ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த தனிப்படை போலீசார் தலைமறைவாக உள்ள நபர்களையும் தேடி வருகின்றனர்.
சென்னை கொடுங்கையூரில் வீட்டில் வைத்திருந்த நகைகளை திருடிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கண்ணதாசன் நகரை சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவரது வீடு சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வீட்டில் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டில் வேலை பார்த்த குருமூர்த்தி மற்றும் குகன் ஆகியோர் திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை கொடுங்கையூர் அருகே கார் ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய நண்பர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை அவரது நண்பர்களான டில்லி மற்றும் பெருமாள் ஆகியோர் மதுபோதையில் வெளியே அழைத்து சென்று சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ராஜ்குமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ராஜ்குமாரை வெட்டியது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அரசு மதுபான கடை திறக்க எதிர்ப்பு மற்றும் ஆதரவு போராட்டங்கள் நடைபெற்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்ராம்பாளையம் கிராமத்தில் கிராம மக்களுக்கு இடையூறாக இருந்த அரசு மதுபான கடையை என் புதூர் பகுதிக்கு மாற்றம் செய்தனர். ஆனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு மது பிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போட்டி போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அரசு மதுபான கடையை வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்ய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சிவப்பு கம்பளம் விரித்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். சோளிங்கரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குட்நைட் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. மாணவர்களை வரவேற்கும் விதமாக சிவப்பு கம்பளம் விரித்து இனிப்புகள் வழங்கி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் வரவேற்றனர். மேலும் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே பாம்பு கடித்த சிறுவனுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காத அரசு மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எலந்தகுடி பகுதியைச் சேர்ந்த முபீன் என்பவர் கடந்த 31ஆம் தேதி பாம்பு கடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தால் சிறுவன் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தனியார் கோழி பண்ணையை மூட வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னகாம்பாளையம் 6வது வார்டு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோழிப்பண்ணையில் சுகாதார சீர்கேடு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கும் கோழிப்பண்ணை நிர்வாகத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாணவர்களின் நலனுக்காக ஆசிரியர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என எம்எல்ஏ வில்வநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பாடநூல், பாட குறிப்பேடுகள் மற்றும் இலவச சீருடைகள் வழங்கப்பட்டன. இதில் எம்எல்ஏ வில்வநாதன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கவும் மதிப்பெண் பட்டியலில் முன்னேறுவதற்கான பல்வேறு வழிகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் சாலை விபத்தில் உயிரிழந்த காவலர் மனைவிக்கு அரசு வேலை கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் ஹோம்கார்டாக பணிபுரிந்து வந்தவர் ராஜேஷ். சாலை விபத்தில் ராஜேஷ் உயிரிழந்த நிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் ராஜேஷின் மனைவிக்கு அரசு வேலை வழங்கக் கோரி அவரது உறவினர்கள் மசிகம் பேருந்து நிலையத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே பள்ளியில் அடியெடுத்து வைக்கும் குழந்தைகளை பரிவட்டம் கட்டி அழைத்து வந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் அரசு கள்ளர் தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் ஒன்றிணைந்து குழந்தைகளுக்கு பரிவட்டம் கட்டி முக்கிய வீதிகளில் மேளதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். புதிதாக பள்ளிக்கு ஊர்வலமாக வந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்கள் மாலையணிவித்து தங்களது பள்ளியில் சேர்வதற்கு வரவேற்பு அளித்தனர். காவல்துறையின் சீரிய நடவடிக்கையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்ற செயல்கள் குறைந்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் குற்ற செயல்கள் 30% குறைந்துள்ளதாக கூறினார். கோவில்பட்டியில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விராலிமலை யூனியன் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விராலிமலை ஒன்றியத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும், சீரான பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக கல்குவாரி காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்டார். கரிசல்பட்டியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தவர் ராஜசேகரன். இவருக்கும் அங்கு பணிபுரியும் மற்றொரு காவலாளி மனோஜ்குமாருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மனோஜ்குமாரின் செல்போன் காணாமல் போனதாக ஏற்பட்ட தகராறில் ராஜசேகரனை மனோஜ்குமார் கம்பால் அடித்து கொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் மனோஜ்குமாரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பஜார் பகுதியில் நடந்து சென்ற முதியவர் மீது ஆம்னி வேன் மோதி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அன்பு நகர் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் பஜார் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆம்னி வேன் மோதியதில் பன்னீர்செல்வம் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி ஜாகிர் உசைன் நகர் பகுதி இஸ்லாமிய பெண்கள் மற்றும் சமத்துவபுரம் பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஜாகிர் உசைன் நகர் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அப்பகுதி இஸ்லாமிய பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முறையாக குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மேலப்பாளையத்தில் ஏராளமான நாய்கள் காற்றோட்டம் இல்லாத குறுகிய இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்வதற்காக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 50 நாய்கள் பிடிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த நாய்களுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் காற்றோட்டம் இல்லாத கூடாரத்தில் அடைத்து வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே 10 நாட்களுக்கு பிறகு பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பஞ்சலிங்க அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குழிப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் பஞ்சலிங்க அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் குவிந்துள்ள குப்பை கழிவுகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடுவதற்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இங்கு வரும் பொதுமக்கள் சடங்கு செய்த பிறகு தங்கள் ஆடைகளை ஆற்றிலேயே கழற்றி விடுகின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு அடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரசீது இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 71 கிலோ வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாதேஸ்வரன் மற்றும் செந்தில் ஆகிய புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் சோதனை செய்தபோது 71 கிலோ வெள்ளிக்கட்டிகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் தண்டத்தொகை செலுத்திய பின்பு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணிக்கம்பட்டி கிராமத்தில் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெஞ்சமின் என்பவர் குழந்தைகளுக்கு பிஸ்கெட், மிட்டாய் போன்றவற்றை வாங்கிக் கொடுத்து மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த கிராமத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை 4000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் மொத்தம் 189 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் இந்தியாவில் 203 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி நடிகர் கமல்ஹாசன் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் சிம்பு நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வரும் 5ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் வெளியாக உள்ளது. முன்னதாக பட விழாவின் போது தமிழில் இருந்து கன்னடம் தோன்றியதாக கமல் கூறிய கருத்துக்கு கன்னட அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை திரையிட மாட்டோம் என அம்மாநில திரைப்பட வர்த்தக சபை தெரிவித்தது. இதனால் தடையை நீக்க கோரி கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மகளிர் ஆணையங்கள் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டதாக அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முசாஃபர்பூரில் உள்ள காப்பகத்தில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கின் குற்றவாளியான
பிரஜேஷ் தாக்கூர் மற்றும் பிற 10 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதாக சாடினார். மேலும் போலீசாரால் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை எனவும் இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தெற்கு டெல்லியின் ஜங்கபுராவில் உள்ள மதராசி முகாமில் சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றன. மதராசி முகாமில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்த நிலையில் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் முகாமை விட்டு வெளியேறும் தமிழர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பினால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிக்கிம் ராணுவ முகாம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வடக்கு சிக்கிமில் உள்ள சாட்டான் எனும் பகுதியில் இந்திய ராணுவ முகாம் அமைந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் முகாமில் இருந்த ராணுவ வீரர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் மாயமான நிலையில் சவாலான வானிலையிலும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் காரில் திருமலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரில் இருந்து புகை வந்ததால் சுதாரித்துக் கொண்ட பக்தர்கள் 6 பேர் காரில் இருந்து இறங்கினர். சிறிது நேரத்தில் கார் தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் நீண்ட நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.